ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற இடத்துல 2000 நெல் மூட்டைகளை பதுக்கி வச்சிருக்காங்க. அதை பத்தி ஜனசக்தி அப்படின்னு நாளிதழில் அவர் எழுதுறாரு. அது அப்போதைக்கு அந்த ஸ்ரீவைகுண்டம் மாவட்ட ஆட்சியர் அதை படிச்சுட்டு அதுக்கான தக்க நடவடிக்கைகள் எடுத்து அந்த நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்கிறார். இதான் இவருடைய முதல் மக்கள் நலன் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. நெல்லை சதி வழக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழக்குல இவர் கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் சிறையில் இருக்கார். 7 ஆண்டு சிறையிலிருந்து வெளில வரும்போது இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கும். இவரோட 80வது பர்த்டேக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நபர்கள் அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையும் ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணி 1 கோடி ரூபாய் அவங்க கையில் கொடுக்குறாங்க. அப்போதைக்கு அந்த மாநாட்டிலேயே இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த அமௌண்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துருவாரு. 2007ஆம் ஆண்டு தமிழக அரசு அம்பேத்கர் விருது அதுக்காக 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. அதையுமே 50,000 பிரிச்சிடறாரு. ஒரு 50,000 கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி நிதிக்காகவும் ஒரு 50,000 விவசாய தொழிலாளர் சங்க வளர்ச்சி நிதிக்காகவும் கொடுத்தாரு. அதே மாதிரி இப்ப 2022 தகைசால் தமிழர் விருது நம்ம ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. அப்போது அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அந்த தகைசால் தமிழர் விருதுக்கு வழங்கப்பட்ட அந்த 1 லட்சம் ரூபாயோட தன்னோட பாக்கெட்ல அப்போதைக்கு ஒரு வச்சிருந்த 5000 ரூபாயை எடுத்து சேர்த்து கொடுக்குறாரு. 1,05,000 ரூபாயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட திருப்பி கொடுத்து, நீங்க அரசாங்க வளர்ச்சிக்கு வச்சுக்கோங்க, மக்களுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு தன்னலமற்ற தலைவரை எளிமையின் உச்சகட்டத்தை நம்ம பார்த்திருக்க முடியாது. இதெல்லாம் தேர்வு பார்வையில கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். தகைசால் தமிழர் விருது 2022 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க.